வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 25, சூரிய ஒளியின் மகத்துவம். நம்ம வாழ்க்கையுடைய அங்கமாக சூரிய ஒளியை நம்ம என்றைக்குமே வச்சுக்கணுங்க. ஏன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு நேரடியாக தொடர்பு உடையது சூரிய ஒளி. நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சூரிய ஒளிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அது சூரிய ஒளி இல்லாமல் இந்த உலகமே இருக்க முடியாது. அது தாவரங்கள் சூரிய ஒளி இல்லைன்னா எப்படி அதோடைய வளர்ச்சியே இல்லாமல் போயிடுமோ, அதே மாதிரி தான் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு சூரிய ஒளி மிக மிக முக்கியம். நீங்கள் பார்க்கறக்கு சூரிய ஒளி முக்கியம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் சூரிய ஒளி நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கத்துக்கும் சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் வேர்ல்டில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு விதமான ஓட்டத்தில் நம்ம சூரிய ஒளி இருந்து நம்மளை நாமளே தற்காத்துக்கிறதுக்கு ஏர் கண்டிஷனர் ரூம்ஸு, அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய ஆஃபீஸ், வீடு, அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் எங்கேயுமே ஒரு சொஃபஸ்டிகேஷன், கம்ஃபர்ட் ஜோனு அதை விட்டு வெளியே வர்றதில்லை. அப்போ சூரியன் அந்த ஒளி, அந்த ரேஸ் நம்ம மேலே படுறதுக்கு அதிகமாக சான்ஸே கொடுக்கறதில்ல. நம்ம வாழ்வியல் முறையாக எதையெல்லாம் வச்சுக்கிட்டா ஆரோக்கியம் மேம்படுங்கிறத பார்த்துட்ருக்கோம். சூரிய ஒளி ரெகுலராக நம்ம மேலே படுறத நம்ம வாழ்வியல் முறையாக ஒரு ஹேபிட்டாக பழக்கமாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆரோக்கியம் என்றைக்கும் மேம்பட்டு இருக்கும். நீங்கள் ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் அதிகமாக இருந்தவங்க எப்பவுமே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் சூரிய ஒளியில் அதிகமாக இருந்ததுனால தான் ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டில் நம்ம சூரிய ஒளிக்கு வெளியே போனால் ஒன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, மனிதர்கள் பல இன்னல்களுக்கு உள்ளாகும், ஃபேஸ் பிளாக்கிஷ் ஆகிடும், வேறு இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கிட்டு அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், பிரச்சனைகள் எல்லாமே இந்த சூரிய ஒளியை நம்ம